மாறன் சீரியல்ல இப்போ ரட்டகசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். வழக்கறிஞர வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா, ராவன் மாட்டும் வெளியில போலான்னு இருக்கிறப்ப, "என்ன ஆச்சு வீரா? யாரும் வந்து வெளியில போக்கூடாதுன்னு சொன்னியாமே! என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கேட்குறாங்க. வழக்கறிஞர் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாரும் வந்து பேசினா மட்டும் தான், இந்த விஷயம் வந்து எது உண்மை, பொய்யுங்கிற விஷயம்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த செல்வம் பொய் தான் சொல்லியிருக்கான். அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவன் கொஞ்சமாவது தைரியமா வந்து இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்கிற மாரி சொல்றப்ப, "என்னம்மா சொல்ற? அவனுக்கு பின்னாடி யாரோ வச்சுட்டு தான், இவன் வந்து இந்த மாரி தைரியமா பொய் சொல்லிட்டு இருக்கான்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. "ஆமா மாமா. அவனோட நடவடிக்கைலாம் பார்த்தா, எனக்கு அப்படிதான் தெரியுது. வழக்கறிஞர் வந்து நான் சொல்றதெல்லாம் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, வழக்கறிஞர் வந்துடுறாங்க. எப்படி இருக்கீங்க ராமச்சந்திரன்? இந்த விஷயம் தீர்ற வரைக்கும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தூங்க முடியல, சாப்பிட முடியல. இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா, அந்த செல்வங்கிறவன் பொய் தான் சொல்றான்னு வழக்கறிஞரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து வீராவும் இது மாரி தான் வந்து பேசிட்டு இருந்தா. ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த செல்வத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வழக்கறிஞரும் வந்து சொல்றாங்க. சார், இத தான் சார் வீராவும் சொல்லிட்டு இருந்தா. உடனே ராகவன வந்து காட்டுறாங்க. அச்சச்சோ! என்னதுடா இது? மாறன் வந்து வெளில வந்துருவான் போல இருக்கே! இப்ப நான் போட்ட திட்டம்லாம் வந்து தவிடுபடி ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராகவன், செல்வம் மட்டும் ஏதாவது உண்மைய வந்து சொன்னா, அதுக்கப்புறம் அவ்வளதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவன் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வீரா வந்து பேசுறாங்க. சார், எப்போதும் யாராவது அந்த இடத்துல நின்னு பேசணும்னா பதட்டப்படுவாங்க. இவன் அந்த பதட்டத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து அவன் நடுங்கிட்டு இருக்கான் சார். அது என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க நாளைக்கு குறுக்கு கேள்வியா கேளுங்க. கேட்டு அவன பயமுறுத்துங்க. அவன்கிட்டேருந்து விஷயத்த எல்லாத்தையும் வந்து வாங்குங்க. அப்படி விஷயத்த சொல்லாம விட்டான்னா, "நீ பொய் சொல்ற மாரி எங்களுக்கு தோணுது. அதுக்கான ஆதாரம் இல்லன்னா, நீ வந்து உள்ள போயிடுவ." அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுங்க சார். எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும், உண்மைய வந்து வெளில அப்படியே சொல்லிடுவான் சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன இருக்கான்னு நம்ப கிரிஸ்டல் கிளியரா கண்டுபிடிச்சே ஆவணும். அப்படின்னு சொல்லும்போது, "விடும்மா, நானும் பார்த்துக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாளைக்கு எப்படியெல்லாம் அவன குறுக்கு கேள்வியா கேட்டு அவன மடக்குறேன். அவனால தப்பிக்கவே முடியாதும்மா. நான் பார்த்துக்கிறேன்." சார், அப்புறம் என்ன நடக்குங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ப வள்ளியிலேருந்து எல்லாரும், முத்துலட்சுமி, பிருந்தாலேருந்து. அதாவது தப்பு செஞ்சதாக சொன்ன நம்ப வீராவோட ஹஸ்பண்ட் மாறன் வந்து வெளில வந்துருவாங்க. செல்வத்துக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, அவங்கள எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிரலாம். இதுதான் நாளைக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னோனே, ராவன் வந்து ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. ரூ. 10 குடுத்து இந்த பஞ்சாயத்த எல்லாத்தையும் முடிச்சு வச்சா, என்னது இது வந்து வளர்ந்துகிட்டு போய்க்கிட்டே இருக்கே! இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் வந்து வெளில வந்து கொண்டு வாங்க சார். கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உண்டுலன்னு ஆகணும். அவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்கானுங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆவலோட இருக்கேங்கிற மாரி வீரா பேசும்போது, வீரா சொல்றதெல்லாம் பார்த்தா, மாறனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லங்கிற மாரி தான் தெரியுது. நிச்சயம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணி வெளியில கொண்டு வாங்க. சார், நீங்க எதுக்கு சார் பதட்டமாகுறீங்க? நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துர்றேன் சார். அதுதானே சார் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லும்போது, வீராவும் அந்த இடத்துல நம்ப வழக்கறிஞரும் வந்து தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாரிலாம் எனக்கு தோணுது. நீங்க இது மாரிலாம் பேசுங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல க்ளூ குடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா. இத வந்து ராகுன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாரியே வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது நம்ம வீரா வந்து நோட் பண்றாங்க. உடனே வந்து வழக்கறிஞர் மாட்ட போனோனே, "என்ன மாமா? எதுவும் உங்களுக்கு எதுவும் தோணுதா? வழக்கறிஞர்ட்ட எதுவும் சொல்லணுமா?" அப்படின்னு சொன்னோனே, இவரு திக்கி திக்கி தடுமாற்றத்தோட வந்து பேசுறாங்க. ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம் ராகவன. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்காப்லன்னு வீரா வந்து சந்தேகப்படுற மாரி காட்டுறாங்க.